வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். இலங்கை மின்சார சபை சூரிய மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் சிறிய நீர் மின் நிலையங்களிலிருந்து ஒரு யூனிட் மின்சாரம் வாங்குவதற்கான கொள்முதல் விலையை குறைத்துள்ளது. மேலும் வார இறுதி நாட்களிலும் பொது விடுமுறை நாட்களிலும் மின்சாரம் கொள்முதல் செய்யப்படாத நிலையில் இது மின் நிலையங்களை உருவாக்க வங்கிகளில் கடன் வாங்கிய சுமார் 1,50,000 பேருக்கு சிரமங்களை ஏற்படுத்தியுள்ளது. சூரிய மின்சக்தியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் ஒரு யூனிட் மின்சாரத்தின் விலை சமீபத்தில் 37 ரூபாவிலிருந்து 27 ரூபாவாக குறைக்கப்பட்ட நிலையில் தற்போதைய விலை 17 ரூபாவாக காணப்படுகின்றது. இதேவேளை சூரிய மின் பேனல்கள் மற்றும் சூரிய மின் நிலையங்களை கட்டுவதற்கான செலவில் கிட்டத்தட்ட 70% வங்கிக் கடனாக வழங்கப்படுகின்றது. இந்த திட்டங்களுக்காக வங்கிகள் சுமார் 1,50,000 பேருக்கு கடன்களை வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. 2027 ஆண்டு வரை அரசு ஊழியர்களுக்கு மேலதிக கொடுப்பனவுகள் எதுவும் அதிகரிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று முன்தினம் நடைபெற்ற அனர்த்த நிவாரண நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில் 2025 முதல் 2027 வரையான சம்பள உயர்வு திட்டத்திற்காக 33,000 கோடி ரூபாய் செலவிடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் தலா 11,000 கோடி ரூபாய் வீதம் 3 கட்டங்களாக இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் விளக்கம் அளித்துள்ளார். வரவு செலவு திட்ட தாக்கத்தை கருத்தில் கொண்டு 2027க்கு பின்னரே ஏனைய கொடுப்பனவுகள் பற்றிய பரிசீலிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். போராட்டங்கள் எவ்விதத்திலும் முன்னெடுக்கப்பட்டாலும் திட்டமிட்டபடி சம்பள உயர்வே முன்னுரிமை பெறும் என உறுதியாக குறிப்பிட்டுள்ளார். டெட்வா புயல் அனர்த்த பாதிப்பிலிருந்து நாடு மிக குறுகிய காலத்தில் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதை ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்தி சட்ட விரோத சொத்துக்களை அரசுடைமையாக்கும் நடவடிக்கைகள் தொடரும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். பண மோசடியை தடுக்கவும் குற்றங்களை ஒடுக்கவும் சர்வதேச தரத்திலான புதிய சட்டங்கள் விரைவில் கொண்டுவரப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் பொருளாதார வெற்றிகளை மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கம் என அவர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2025 ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சைகள் இம்மாதம் 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் சாதாரண தர பரீட்சைக்கான கல்வி வகுப்புகள், கருத்தரங்குகள் மற்றும் பயிற்சி பட்டறைகள் என்பனவற்றை நடத்த 11ஆம் தேதி நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் பரீட்சை நிறைவடையும் வரை இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த விதிமுறைகளை மீறுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 3,545 பரீட்சை மையங்களில் 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை சாதாரண தர பரீட்சையை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டியில் மின்சாரம் தாக்கி தாயும் மகளும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கலகா நவநலிய கிரிவோகைன பகுதியில் நேற்று காலை 10 மணியளவில் விபத்து ஏற்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர் 46 வயதுடைய தாயும் 13 வயதுடைய மகளும் என போலீசார் தெரிவித்தனர். மரத்தில் இருந்து கறிவேப்பிள்ளை பறித்துக் கொண்டிருந்த போது அறுந்து விழுந்த மின்சாரம் கம்பியூடாக மின்சாரம் பாய்ந்து இருவரும் உயிரிழந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் கலகா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். டெட்வா சூறாவளியின் பாதிப்பால் பதுளையில் அதிகமான பிள்ளைகள் தாய் தந்தையை இழந்துள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் திருமதி சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். பதுளை மாவட்டத்தில் தாய் தந்தை இழந்த பிள்ளைகள் மற்றும் பெண்களுக்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்காக ஒரு துணைக்குழுவை நியமிக்க அமைச்சர் திருமதி சரோஜா சாவித்ரி போல்ராஜ் நேற்று முன்தினம் நடவடிக்கை எடுத்துள்ளார். இந்த நிகழ்வு பதுளை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற நிலையில் பதுளையில் 28 பிள்ளைகள் தாய் அல்லது தந்தை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2 குடும்பங்களில் 5 குழந்தைகள் தாய் மற்றும் தந்தை இருவரையும் இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பிள்ளைகளுக்கான பராமரிப்பு திட்டங்களை தயாரிக்க குறித்த துறையினர் செயலாற்றுமாறும் பிள்ளைகளின் உரிமைகளை மேலும் பாதுகாக்குமாறும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். இந்த துணைக்குழுவை நிறுவுவதில் கள அதிகாரிகளின் முக்கிய பங்காகும் என்றும் அபாயங்களை அடையாளம் காண்பதோடு பெண்கள் மற்றும் பிள்ளைகளின் உரிமை மீறல்கள், குற்றவியல் சம்பவங்கள் மற்றும் ஆபத்தான சூழ்நிலைகளை தடுக்க முடியும் என்றும் அமைச்சர் கூறினார். சைபர் குற்றங்களை தடுப்பதற்காக புதிய போலீஸ் பிரிவு ஒன்றை நிறுவுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். பொல்பிட்டிய போலீஸ் நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அத்தோடு நாளொன்றுக்கு 23 முதல் 25 வரையான சைபர் குற்றங்கள் பதிவாகுவதாகவும் இது கணிசமான அளவு உயர்வு எனவும் அவர் சுட்டிக்காட்டினார்.
2 மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிய விபத்துக்குள்ளானதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் முதியவர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த விபத்து காலி கரந்தனிய பிரதேசத்தில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது. அதிவேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் முன்னால் சென்ற மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. அதிவேகமாக வந்த மோட்டார் சைக்கிளை செலுத்திய 24 வயதுடைய இளைஞரை உயிரிழந்துள்ளார். நாகுடை பிரதேசத்தை சேர்ந்த இந்த இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மற்ற மோட்டார் சைக்கிளின் செலுத்தினரான 67 வயதுடைய முதியவர் படுகாயங்களுடன் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா நகரில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய 6 பிரபல உணவகங்கள் சுகாதார பரிசோதகர்களால் மூடப்பட்டுள்ளன. குறித்த உணவகங்கள் சுகாதார பரிசோதகர்களால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது அவை சுகாதார சீர்கேட்டுடன் இருந்துள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த உணவகங்களின் நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் திருத்த பணிகளுக்காக எதிர்வரும் 14 நாட்களுக்கு மூடுமாறு சுகாதார பரிசோதகர்களால் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கொரகபொத்தானை வீதியில் அமைந்துள்ள 2 உணவகங்கள், பழைய பேருந்து நிலைய பகுதியில் அமைந்துள்ள பிரபல சைவ உணவகம், வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்கு அண்மையில் அமைந்துள்ள பிரபல உணவகங்களுக்கு இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. களுத்துறையில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த 2 மாடி கட்டிடத்தில் கான்கிரீட் கலவை இயந்திரத்தில் சிக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து 6ஆம் தேதி இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். எவ்வாறு உயிரிழந்தவர் பயாக்கல்ல யங்கம பகுதியைச் சேர்ந்த வெளிவிட்ட முதலிக்கே விஸ்வ பிரபுத்த 24 வயது என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் வேலை செய்யும் இடத்தின் 2வது மாடியில் நிறுவப்பட்ட கான்கிரீட் கலவை இயந்திரத்துடன் தரைத்தளத்துக்கு விழுந்துள்ளார். இதன்போது பலத்த காயமடைந்த இளைஞர் வேலை செய்யும் இடத்திலிருந்து தொழிலாளர்களால் களுத்துறை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து அருகில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பொகவந்தலாவ காவல் நிலையத்தில் தூங்கிக் கொண்டிருந்த ஒரு காவல் அதிகாரி அதே காவல் நிலையத்தில் பணிபுரியும் மற்றொரு அதிகாரியால் கூர்மையான ஆயுதத்தால் குத்தப்பட்டதில் படுகாயமடைந்துள்ளார். நேற்று காலை பலத்த படுகாயமடைந்த கான்ஸ்டபிள் டெகோயா ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக மதுபோதையில் இருந்த 2 காவல் அதிகாரிகளும் காவல் நிலையத்துக்குள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் காவல் நிலையத்தில் ஒருவர் தூங்கிக் கொண்டிருந்த போது மற்றொரு காவல் அதிகாரி கூர்மையான ஆயுதத்தால் அவரது வயிற்றில் குத்தினார். இந்த சம்பவம் குறித்து முறையான விசாரணை நடத்தப்படும் என்றும் தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் காவல் அதிகாரி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார் என்றும் ஹேட்டன் பிரிவுக்கு பொறுப்பான மூத்த காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் வீரசேகர தெரிவித்தார். எதிர்காலத்தில் உணவகங்கள் மற்றும் மதுபான நிலைய உணவுப் பொருட்களின் விலைகள் நிச்சயமாக அதிகரிக்கப்பட வேண்டியிருக்கும் என்று அகில இலங்கை உணவகம் மற்றும் மதுபான உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்று இரவு லேப்ஸ் எரிவாயு விலை திருத்தம் காரணமாக எரிவாயு விலை அதிகரிப்பு மற்றும் அரிசி உள்ளிட்ட பிற உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரித்ததன் காரணமாக உணவுப் பொருட்களின் விலைகளை அதிகரிக்க வேண்டியிருக்கும் என்று சங்கம் சுட்டிக்காட்டுகிறது. நேற்று காலை ஊடக சந்திப்பை நடத்திய அகில இலங்கை உணவகம் மற்றும் மதுபான உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஹர்சன ருகாசன் இந்த அரசாங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கூறியது போலவே எரிவாயு விலைகளை முறையாக ஒழுங்குபடுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுப்பதாக கூறினார். யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாயிலிருந்து உடுவில் செல்லும் டச் வீதியில் நேற்று தூக்கில் தொங்கிய நிலையில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சண்டிலிப்பா பிரதேச வயல்வெளியில் துருசில் தொங்கிய நிலையில் இளைஞனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மேலும் தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் உயிரிழந்தவர் நிதி நிறுவனத்தில் பணியாற்றி வந்தவர் என தெரிய வந்துள்ளது. உயிரிழப்புக்கான காரணம் வெளியாகாத நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு ரத்மலானை தர்மராம வீதி பகுதியில் ரயில் கடவைக்கு அருகில் கிரிக்கெட் மட்டியால் கொடூரமாக தாக்கப்பட்டு இளைஞன் ஒருவன் கொலை செய்யப்பட்டுள்ளதாக கல்கிசை போலீசார் தெரிவித்தனர். தர்மராம வீதி பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய இளைஞனை கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொலை செய்யப்பட்ட இளைஞனின் குடும்பத்தினருக்கும் அயல் வீட்டு குடும்பத்தினருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் 4 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் போலீசாரால் நேற்று சனிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பில் கல்கிசை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
நாடு முழுவதும் போதைப்பொருள் விநியோகத்தை தடுத்தல் மற்றும் அதற்கான தேவையை குறைக்கும் நோக்கில் இலங்கை போலீசாரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள முழு நாடும் ஒன்றாக தேசிய விசேட நடவடிக்கைகளின் கீழ் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது 777 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கையின் போது போலீசாரால் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் கெரோயின் 434 கிராம் ஐஸ் 477 கிராம் ஹொகெயின் 2 கிராம் 536 மில்லிகிராம் கஞ்சா 5 கிலோகிராம் 658 கிராம் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த விசேட நடவடிக்கையின் போது 9 சந்தேக நபர்கள் தொடர்பில் சட்டவிரோத சொத்துக்கள் பற்றிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் 15 சந்தேக நபர்களுக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட்டுள்ளன. இரத்தினபுரி எலபாத்த போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற கோர விபத்தில் பாடசாலை மாணவியொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த சிறுமி அலக்கட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 11 வயதுடைய பாடசாலை மாணவி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். காணதோள இலக்கு தென்ன வீதியில் 79ஆம் இலக்க ரப்பர் தோட்டத்துக்கு அருகில் நேற்று முன்தினம் நண்பர்கள் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. வீதியோரமாக நடந்து சென்று கொண்டிருந்த மாணவி மீதே அதே திசையில் வந்த லொரி மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த மாணவி உடனடியாக இரத்தினபுரி போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். நாட்டில் 2026ஆம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டுக்கு வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 3 லட்சத்தை கடந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் பிப்ரவரி 4ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 3,17,381 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக அந்த சபை குறிப்பிட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் அதிகளவானோர் இந்திய பிரஜைகள் என்பதுடன் அவர்களின் எண்ணிக்கை 57,348 என பதிவாகியுள்ளது. பிரித்தானிய பிரஜைகள் 34,724 பேரும், ரஷ்ய பிரஜைகள் 30,951 பேரும், ஜெர்மனிய பிரஜைகள் 20,272 பேரும் மற்றும் சீன பிரஜைகள் 16,315 பேரும் இதில் அடங்குவதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. இதற்கு மேலதிகமாக பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளிலிருந்தும் பெருமளவான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்குள் வருகை தந்துள்ளனர். மேலும் பிப்ரவரி மாதத்தின் முதல் 4 நாட்களில் மாத்திரம் 40,054 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாகவும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.